ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد كما باركت على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவனின் திருநாமத்தை இறைவனை போற்றி போந்தவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு அருள் போகும் தினத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பெருநாளிலே, வாராந்திர பெருநாளிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இறைவனிடத்திலே வீற்றிருக்கின்றோம், அமர்ந்திருக்கின்றோம். நன்மையை எதிர்பார்ப்பவர்களாக அல்ஹம்துலில்லாஹ். இந்த யௌமுல் ஜும்ஆ தினத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், ஆண்கள் பெண்கள் நம் அனைவர்களின் மீதும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக உத்தாரட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் முறையாக நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னார், இறைச்சம் உடையவர்களுக்கு இரட்டை கூலி என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய இடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மனித வாழ்க்கையில அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இரட்டை கூலி அது ஒரு குணம். அதற்கு தான் முயற்சிக்கணும், அதற்கு தான் பாடுபடணும், மார்க்கத்திற்காக உழைக்க வேண்டும். அது ஒரு நிலை, அதான் மெயின், அதான் முக்கியம், அதான் மிடில் பாக்ஸ், அதான் இம்பார்ட்டன்ட், மிக மிக முக்கியமான ஒன்று. தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், இதர நன்மைகள், நன்மையை தீமையை தடுத்தல், அதுபோல நல்ல காரியங்களை நோக்கி விரைந்து செலுத்தல், இவற்றின் மூலமாக நமக்கு அல்லாஹ் பரிசளிக்கின்றான். இரட்டை கூலி நமக்கு தருகிறான். இரட்டை கூலி மட்டுமல்ல, அவனுடைய கூலி கொடுப்பதில் அல்லாஹ்வை நிர்பந்திக்கக்கூடியவன் ஒருவனும் கிடையாது. இந்த தலைப்பு இரட்டை கூலி. ஆனா அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உல தூய்மை இஹ்லாஸின் அடிப்படையில் ஒரு ஃபர்லு தருவான் என்று சொன்னால், அந்த ஃபர்லுக்கு லட்சம் கோடி அதையெல்லாம் தாண்டி கூட நன்மை கொடுப்பான். இன்னும் ஒரு அடையாளம் சொல்லுவான், ஒரு சோதனைத்தனமா, பொதுபோக்குத்தனமா, தனமா, பொதுபோக்குவாதியா, பொதுபோக்கு தன்மை உடையவனாக ஒருவன் சொல்லுவான். சும்மா கடமைக்கு வந்து நிற்கிறான், கடமைக்கு சும்மா போடுறான். இவன் என்னப்படியே கூலி வழங்கப்படுது, இரட்டை கூலிலாம் கிடையாது. இதை பாஸ் மார்க் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு 35 மார்க் போட்டு விட்டது போலாம் அப்படியே அனுப்புவான். அதை இஸ்லாமோட கூட தூய்மையோடு வந்து விட்டோம் என்று சொன்னால் அப்படியே ஈமான் அப்படியே முள் பிடிச்ச மாதிரி இந்த சின்ன கெட்ட சிந்தனைகள் எல்லாம் ஓரம் கட்டி விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக நம்ம ஜும்மா கூடைக்கு வரோம், இதர
குறைஞ்சிப்போ இப்போ ஊர்வலம் பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், அவரை வச்சன சூப்பராக பெர்ஃபெக்ட்வாதி. ஒரு ஜும்மா விட மாட்டேங்கிறாரு, ஒரு சுமூகத்தை விட மாட்டேங்கிறாரு என்று சொல்லி தர்மமே கொடுக்க மாட்டான், தடுப்பான். வெவ்வேறு விஷயங்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அது பிறர் பார்க்கணும் நிச்சயம் என்பதற்காக நயவஞ்சகத்தன்மை உள்ள உள்ளம் அதை நாடுகிறது. இவனுக்கு கூலி கிடைக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனை ஓதக்கூடியவனுடைய அந்த நிலமத்தை பட்டியல் போடுவது திருமலை குர்ஆனை ஓதுறாரு. அப்படிப்பட்ட ஓதக்கூடிய உள்ளம் ஒரு சாதாரண குர்ஆனை ஓதுகிறார், சுன்னமா ஓதுற மாதிரி நடக்கிறாரு. இவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது எலுமிச்சை பழத்தை போன்றவர், எலுமிச்சை பழத்தை நுகர்ந்தாலும் வாழ, சர்பத்து போட்டு கரைஞ்சி குடித்தாலும் வாழ. அந்த எலுமிச்சை பழத்தை நாம எப்படி பயன்படுத்த, உப்பு போட்டு குடிக்க விரும்புறியா, அதுவும் டேஸ்ட். எந்த ஒரு எலுமிச்சை பழத்தை எப்படி கையாளலாம், அந்த மாதிரி ருசி காண்பதற்காண்டி பிரியாணிக்கு காண்பறியா, அதில் கொஞ்சம் போட்டு குளிப்பார்கள், அதில் கொஞ்சம் சாலை புரிஞ்சு ஊற்றுறோம்னு சொன்னால் அது எனக்கு தக்க ருசி கொடுக்கும். இப்படி திருமலை குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எலுமிச்சை பழத்தை போன்றவர்கள். அதுக்கு வாடையும் அழகா இருக்கும், உதரவும் அழகா இருக்கும். பக்கத்தில் போனாலும் எலுமிச்சை பழம் நோம்புல தெரியாது எஃபெக்ட் என்ன நடக்கும் தெரியும். நோம்பு பிடிச்சிட்டு நோம்படியா வாங்கிக்க அந்த 6 மணி 6:30 மணி அந்த நோம்பு தொடங்கக்கூடிய நேரத்தில் பள்ளியாசலுக்குள்ள எலுமிச்சை பழத்தை விட்டு சர்பத்து கரைக்கும் போது மூக்க தொலைக்கிற வாழையை பார்க்கணும். பொதுவான நோம்புக்கெல்லாம் சோதிக்கிறோம். உணவு பண்டங்களுடைய வாழை மற்ற ஏழைய மாதங்கள் அடிக்கக்கூடிய வாழையை விட பயங்கரமா அடிக்கும். ஏன் நோம்பு கக்கூடிய உள்ளானா பிரியாணி போட்டு சமைச்சாலும் கொடூரமான வாசம் மூக்க துளைக்கும், தொண்டக்குடி நினைவு எச்சி நினைவு. அப்படி சோதனையை கொடுப்பான். 30 நோம்பு வைக்கிறானா, பிறை பார்த்து நோம்பு வைக்கிற, பிறை பார்த்து நோம்பு கிடையாது. 29 30 மேப்படியா வைக்கிறானா உள்ளானா, இப்படி ஒரு சோதிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது சர்பத்துக்கு அரைக்கக்கூடிய நேரத்தில் நோம்பு நேரத்தில் தெரியும். அதெல்லாம் நாங்கள் ஒன்று அப்படியே நெச்சு போகிறோம். எப்படா வாங்க சொல்லுவாங்க, எப்படா மகன்களை வாங்க சொல்லி நோம்பு திறக்க போவாங்க. அந்த மாதிரி அந்த எலுமிச்சை பழத்தை பல வேலைகள் இருக்கிறது. அந்த மாதிரி குடிச்சா என்ன சொல்ல போனால் பெரும் மருத்துவம்லாம் சொல்கிறாங்க. மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க, எலுமிச்சை பழத்தை பொறுத்தவரை உடல் ஒரு ஆரோக்கியம் உற்சாகம். வீட்டில் போகலாம், ஒரு ஜூஸ் எலுமிச்சை பழம் சாப்பிட்டாங்க வைங்க, உடல் திரும்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாடிக்கு எனர்ஜி கொடுக்கும், வீரியம் வரும். அப்போ அந்த மாதிரி பார்க்குறோம். அப்படி இருக்கும் சொல்கிறாங்க, திருமலை குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் இப்படி ஓதாதவர்கள் விளக்கம். அதுவும் முனாஃபிக்குகளான இந்த சைத்தானை பற்றி சொல்லும்போது சும்மா நடிக்கிறதுக்காண்டி சோம்பேறித்தனமாக உட்காருவான், சோம்பேறித்தனமாக குர்ஆனை ஓதுவான், தூங்கி விடுவான், இப்படிப்பட்டவன் குமட்டிக்காய். அதுக்கு வாழையும் நல்லா இருக்காது, அது கசப்பு நிறமுடையது, எவனுமே விரும்ப மாட்டான். குமட்டிக்காய் கூட சொல்ல கருத்து இருந்திருக்குது. இப்போ இருக்கிறான்னு தெரியல. குமட்டிக்காய்ங்கிற ஒரு காய், அது அந்த மாதிரி ஒரு இது வேப்பலை வாயில வைப்பாங்க. யாராவது நோய்க்கு வைப்பான், மருத்துவத்துக்காண்டி வைப்பானவங்க வேப்பலை சாறை குசித்து குடிப்பானா, வளர்ச்சி அரைச்சி எவனும் குடிக்க மாட்டான். துணியாவில் ஒரு நோயினுடைய ஒரு கொரோனா ஏதாவது தடுப்பு காணி கொடுப்பான், கஷ்டப்பட்டு குடிப்பாங்க. ஒரு மில்லி 2 மில்லி அந்த மாதிரி ஒரு கசப்பு காய். அந்த மாதிரி முனாஃபிக் மயிலை விட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அவன் குர்ஆன் ஓதுவான், நிற்காது, குமட்டிக்காய் போன்றவன். இவன் எந்த நன்மை கிடைக்காது. ரெட்டைக்குடி என்ன ஒத்த கூலிக்கா லாய்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறக்கூடியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில பேர் பேரிச்சங்காய் போன்ற குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், அது ருசியா இருக்கும், ஆனால் ஓத மாட்டேங்கிற முஸ்லீம்களாக இருக்கும், மூமியாக இருந்து கொண்டு குர்ஆனை எவன் துறக்கலையும் குர்ஆன் பேரிச்சம்பழத்தில் அது ருசியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு உதாரணங்கள் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இப்படி முனாஃபிக்குகளை பொறுத்த வரைக்கும் அவன் தொழுது வேஸ்ட்டு, நோம்பு வச்சு வேஸ்ட்டு, நல்லறங்கள் செய்து வேஸ்ட்டு என்று பார்க்க சொல்லுது. அவரை வெட்டை குடிக்கூடியவர்களாக மனுஷன் நம்ம இருக்கணும். அல்லாஹ் வெட்டை குடிக்கணும்னா அல்லாஹ்வுடைய தூதன் சொன்ன மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலேயோடு நல்ல காரியங்கள் செய்யணும், உபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்று மார்க்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், 7வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், வல் வஸனு யௌமைதில் ஹக் ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். 7வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம். அந்நாளில், அந்த யுக முடிவு நாள், அந்த மறுமை நாளில் மதிப்பீடு செய்தல் உண்மை. உங்களுக்கு மார்க் லிஸ்ட், நன்மை தீமைகளை எடை போட்டு மார்க் லிஸ்ட்
பரிசா கொடுப்போம், கையில கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு அல்லா சொன்னா நன்மை நிறைகள் கனமாக இருப்போர் வெற்றி பெற்றோர். யாரும் அந்த அல்லா நிற்கக்கூடிய அந்த தராசுல நன்மை நிறைகள் தொழுத நோன்பு ஜக்காத்து தர்மங்களை வாரி வாரி கொடுப்பது, நல்லதை மட்டும் பேசுவது, கெட்ட காரியத்தில் விலகி இருப்பது, இந்த மாதிரி வாழக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அவனுடைய நன்மையை நிலை மறுமையில கணக்கிவிடும். யாருக்கு நன்மை மறுமையினுடைய மறுமையினால நன்மையின் நிலை கணக்கு விட்டதோ அவன் சொர்க்கம் போவான். எந்த ஒரு மன உளைச்சலுக்கோ கவலைக்கோ முகத்தை தொங்க போட்டு இருக்க மாட்டான். அந்த குற்றவாளி இருக்க மாட்டான். யாருடைய நன்மை நிலை கணக்குதான் அவன் வெற்றி பெற்று விடுவான். வார்த்தை சொல்லுது 7:9 7வது அத்தியாயத்தின் 9வது வசனம், وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُولَٰئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ بِمَا كَانُوا بِآيَاتِنَا يَظْلِمُونَ. நன்மை நிலைகள் யாருக்கு லேசாக இருக்குமோ அவன் தமக்கு நட்டத்தையே ஏற்படுத்திக் கொண்டார்கள். நன்மையே செய்யாம அவங்க தீமையின் நிலைகள் மேலோங்கி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நன்மையின் நிலைகள் லேசாக உண்மை இல்லை உபயோகப்படலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் அவனை நன்மையின் நிலையில் லேசாக இருப்போர் தமக்கே நட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஏன் இவனுக்கு இந்த மாதிரி நிலைமை? நமது வசனங்கள் விஷயத்திலே அநீதியாக அவர்கள் நடந்து கொண்டதே இதற்கு காரணம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறை குர்ஆனை அநீதியாக்கினார். குர்ஆன் ஏற்புடைய ஏற்கக்கூடிய குர்ஆன், நன்மை தீமைகளை போதிக்கக்கூடிய ஒரு குர்ஆனை பின்பற்றாமல் திருமறை குர்ஆனை ஒரு பாவம் மாறி ஒரு மோசமான ஒரு விஷயம் மாறி அநீதி மாறி அந்த நேர்வழி காட்டக்கூடிய சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய திருமறை குர்ஆனை முன்னூறு நேரத்துக்கு போட்டா இதெல்லாம் நமக்கு சரியான முஸ்லீம் இல்லை. இறைமறுப்பாளருக்கு சம்மதம் இல்லையா? அதான் நம்பலையா? ஒரு முஸ்லீமா இருந்து கொண்டு குர்ஆன் படி வாழலைன்னு சொன்னா இவன் சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் நன்மை நிலைகள் லேசாக இருப்போர். இவன் லேசாக இருக்குது, இவன் நரகத்துக்கு போறது. இப்படிப்பட்டவன் நமக்கே நட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டான். ஏன்? நமது வசனங்கள் விஷயத்தில் அநீதியாக அவன் நடந்து கொண்டதை இதற்கு காரணம். குர்ஆனை நாசமாக்கி ஒரு நரகத்தில் நமக்கு சேர்க்கிறான் நினைச்சினான். குர்ஆன் கூட வாழ முடியுமா? இந்த காலத்துக்கு சாத்தியப்படுமா? அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்? கெட்டவர்கள் சொல்லக்கூடிய காரணத்தினால நம்ம நரகத்துக்கு போவான் என்று மார்க்கம் சொல்லுது. அவனுக்கு ஒத்த குணியும் கிடைக்காது, ரெட்டை குணியும் கிடைக்காது, டோட்டல் நரகம். மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். 57வது அத்தியாயத்தின் 28வது இறைவசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ ஆமினு பிரசூலிஹி யுஅத்திக்கும் கிஃபலைன் மின் ரஹ்மத்திஹி வ யஜ்அல் லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நம்பிக்கை கொண்டவரே 57வது அத்தியாயத்தினுடைய 28வது இறைவசனம். நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அவனது இறை தூதராகிய நபிகள் நாயகத்தை அவன் தூதரை நம்புங்கள். அப்படி செய்தால் அவன் தனது அருளில் 2 மடங்கை அல்லாஹ்வுடைய அருளின் நன்மை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொக்கிஷமான அருளில் 2 மடங்கு நன்மையை உங்களுக்கு வழங்குவான். உங்களுக்கு ஒரு ஒளியை வெளிச்சத்தை ஏற்படுத்துவான். வாழ்க்கையில ஒரு இருட்டு போன வாழ்க்கையா இருந்தா அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் சோர்வா இருப்பான், முகஞ்சலி இருக்காது, சோம்பேறியா இருப்பான், உழைப்பதற்கு நாட்டம் இருக்காது, கொண்டாட்டியோட தாம்பத்தியத்தில் ஈடுபட நாட்டம் இருக்காது, உள்ள ஆசை இருக்காது, செத்த மையம் போன மாதிரி கிடப்பான். ஏன்னா இப்படி இருக்கிறான், விட்டு போய்க்கிறான். பிற சமுதாயம் அதர்வாதிகள் கூட தர்காவுடைய கபர் முட்டிகள் கூட என்ன சொல்லுவாங்க, யாருக்குன்னு பேய் அடிச்சு போச்சுமா, பேய் அடிச்சிருச்சு, ஜின் அடிச்சிருச்சு, பேய பிசாசா, இந்த ரெட்டத்தை என்ன சொல்லுவாங்க, அந்த ஜின்னு என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரியான 1008 பேர் நினைக்கிறான். இல்லாத ஒன்றை ரெட்ட கவுச்சரி என்னமோ சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இந்த கெட்டவன் அவனை பற்றி எல்லாம் சொல்லிக்கிறான். அவன் ஒளி நீக்கப்படும். அவனுடைய உடல் ஆரோக்கியம் என்ற ஒளி, அவனுடைய சிந்தனையின் ஆரோக்கியம், எல்லா விஷயத்திலுமே நேர்வழியின் ஆரோக்கியம், எல்லாத்தையும் பிடிக்கிறான், பீச பிடிக்கிறான். இந்த வழிகட்ட விஷயத்தை எல்லாம் பேசும்போது எல்லாம் சொல்லிக்கிறான். வந்துட்டு யாரை உள்ளது ஆமனு தக்குல்லாஹ வ ஆமினு பிரசூலிஹி யுஅத்திக்கும் கிஃபலைன் மின் ரஹ்மத்திஹி வ யஜ்அல் லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அவரது இறை தூதராகிய நபிகள் நாயகத்தை நம்புங்கள். அப்படி செய்தால் அவன் தனது அருளில் 2 மடங்கு நன்மையை
செய்கிறது ஒளிப்பாச்சு, அப்படி இல்லை. ஒளி என்பதன் பொருள் ஆரோக்கியம், நேர்வழி, வெவ்வேறு விஷயத்தை எந்த விஷயத்தையும் தட்டுக்கிட்டு போக முடியாம எல்லாத்தையும் சுறுசுறுப்பா செய்யக்கூடிய ஆற்றல், அப்படிப்பட்ட ஒளியை நமக்கு ஏற்படுத்துவார். அதன் மூலம் நல்வழி நடப்பீர்கள், உங்களை மன்னிப்பான், எல்லாம் மன்னிப்பவன், நிகழ்ச்சி அனுப்புடையவன் என்று எல்லா தரப்புள்ளாரும் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். 54 உலாயிக்க யூதவுன அஜ்ரஹும் மர்ரத்தைனி பிமா ஸபரு வ யத்ரவுன பில் ஹஸனத்தி ஸய்யிஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். 28வது அத்தியாயத்துடைய 54வது வசனம். அவர்கள் சகித்துக் கொண்டதால் ஏகத்துவத்தில் இருக்கிறானே எதிரிகளால், அயோக்கியர்களால், சிலை வணங்கிகளால், யூத கிறிஸ்தவ பயங்கரவாதிகளால், இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி எதிரிகளால் துன்பத்தை வரும்போது அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். எங்க மார்க்கத்தில் உறுதியா இருப்போம், அடிக்கிறியா, வெற்றியா, குத்திரியா, கொலை செய்யா, இஸ்லாத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இல்ல, இந்த சொர்க்கம் கிடைப்பதான் இலக்கு. நீ அடிச்சானு கூப்பிடப்பட்டானு சிலுவையிலேயே அடைந்தாலும் இஸ்லாம் லாயிலா உறுதியா இருப்போம், முகமது ரசூலுல்லாஹ் உறுதியா இருப்போம். யார் இருக்கிறாங்களோ அப்படி அந்த மாதிரி அவர் சகித்துக் கொண்டாங்க. எவ்வளோ துன்பங்களை அப்படி சகித்துக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு என்ன சொல்லி காட்டுறாங்க, நன்மையின் மூலம் தீமையை தடுத்ததாலும், அவர்களுக்கு நாம் வழங்கியதை நன்மையில் சிறப்பித்ததாலும், தர்மம் கொடுத்ததாலும், மேல சொன்ன கேட்டது இந்த வருஷம் வரக்கூடிய அவர்களுக்கு அவர்களுக்கு 2 தடவை அவர்கள் கூலிகள் வழங்கப்படும். மர்ரத்தைனி உலாயிக்க யூதவுன அஜ்ரஹும் மர்ரத்தைனி பிமா ஸபரு. பொறுத்துக் கொள்றாங்க. அப்படிப்பட்ட மேல சொன்ன இத்தனை விஷயங்களை சகித்துக் கொள்றாங்க, நன்மையின் மூலம் தீமையை தடுக்கிறாங்க. அதனால இன்னும் தான் பரவாயில்லை, இந்த பிரச்சனையை நான் சமாளிப்பேன் என்று நான் நன்மையின் தீமையை தடுக்க அடிக்கிறியா, ஊர் நீக்க பண்றியா, இங்க பயாசல் தப்தமாக மிரட்டுறியா, நபி வழிபடி ஜனவச மையத்தை அனுப்ப மாட்டேன்னு சொல்றியா, என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் நிப்பேன், கொலையில இருப்பேன் என்று சொல்லி அந்த சகித்துக் கொள்றாங்க. பல பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்த்து ஃபைட் பண்ணி நாவாலும் தரத்தாலும் உடலாலும் அந்த மாதிரி சட்ட ரீதியில் நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், தமிழகத்தில் இருக்கிறோம். இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்ட உரிமைகளின் மூலம் மையத்தனமான போலீசார் கரெக்டாக எல்லா பேரும் வேணாம், 1000 லட்சக்கணக்கான 1000 மக்களை திரட்டி நபி வழிபடி அடங்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஜனாசாவில் எப்படிப்பட்ட செய்தான், ஒரு உள்ள மையத்து வந்துருச்சு, அவன் குடும்பத்தில் எல்லாருமே தண்ணியில் இருக்கிறான், நபி வழிபடி அடக்க போறேன் தடுக்கிறான். இவன் மாதிரி செய்தான் யாரு? RSS சங்கியை விட கேள்வி கேட்டான், முஸ்லீம்கள் சங்கி என்று சொன்னால் பார்க்கிறோம். சொன்னா இந்த மாதிரி கட்டை எதிர்த்து இவ்வளோ ஊர்கள்ல பிரச்சனைக்கு மத்தியில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறான். சொல்லலாம், பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் திருமணம் பண்ணலாம். இப்படிலாம் பார்க்கிறோம். நாங்கள் சொன்ன ஜமாத்துல தான் முடிக்க போறோம், உங்க தப்தரை கொடுங்க, நாங்கள் அல்லாம மன்னிப்பை ஓத மாட்டோம் அப்படின்னு சில நம்ம நிபந்தனை விதிப்போம். அப்படி செய்யதான் நான் சொல்லுவாங்க, செஞ்சு ஆகணும், இல்லை ஊர் கட்டுப்பாடு போடுவோம், ஊர் நீக்க பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் அடங்கி போகாம கொள்கையில உறுதியா இருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவர்கள் அதுக்கு எதிராக நீ கண்டிப்போ நபி வழிபடி, நபி வழியில எங்க தப்தர் தரானோ அங்க திருமணம் முடிப்பேன் ஒரு முடிவெடுக்கிறவா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் சகித்துக் கொண்டவர்கள், நன்மையின் மூலம் தீமையை தடுத்தவர்கள், அதுபோல் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மங்களை கொடுத்தவர்கள், இவர்களுக்கு தான் இரட்டை கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அவர்களுக்கு 2 தடவை அவர்கள் கூலிகள் வழங்கப்படும் என்று 28:54 சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், அவர் கூலிகள் முதல்ல வசனங்களை சொன்ன பிறகு ஹதீஸ் வந்துடும், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுபோல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, அதுபோல அல்லாஹ் மனிதன் உள்ளங்களை பற்றி பேசும்பொழுது ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்கள் உள்ளங்களில் உள்ளதை உங்கள் இறைவன் நன்கறிவான். யார் யார் உள்ளத்துல என்னென்ன இருக்குதோ நன்மை செய்யணும், ஏகத்துவத்தை வழியில போகணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல இருக்கிறானோ, அல்லது மத வழியில போகணும், நரகத்து கொள்கைகளை ஷாபி மாணவி மாலம் வழி மாலிக்கு சூஃபியாக்கள் அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாமா முக்தி பலமாய் போகலாம் இல்லையா? அவர்களுக்கெல்லாம் கடவுளையும் தன்மை கொடுத்துவாங்க. அவங்க ஆய்வுல மார்க்க ஆய்வுல தப்பு வராது, அவங்க மறதி இருக்காது, அவங்க சொன்ன கணக்கு இமாமா பகவானிமா சொல்றாங்கன்னா நல்லா சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி இருக்கிறாங்கல்ல. இப்படிப்பட்ட உள்ளங்கள் எல்லாம் சோதிக்கிறான். அல்லாஹ் சொல்றது வழிபடலாம் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான் மார்க்கம், அதை தாண்டி எந்த மார்க்கமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் திருமறை குர்ஆன் மட்டும், அதற்கடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் அங்கீகாரங்கள், இது மார்க்கம். அதை விட்டு 2, 3வது கேட்டகரி 4வது கேட்டகரி போயிட்டா அவ்வளவுதான்.
அப்படி எல்லா பிள்ளைகளையும் தருவான். ஏன் பிள்ளை எல்லா பிள்ளைகளையும் தருவான், நல்ல விஷயம். அது உங்களுடைய ஈமானுக்கு தான் அந்த கூலி கொடுப்பான். இமாம் எப்படி தொழுதிப்பா நமக்கு என்ன, அது பிரச்சனை இல்லை. அவர் நல்லது செய்யறாரு, தீமை செய்யறாரு. எனக்கும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அவர் எனக்கு இமாமா இருக்க போறாரு. அவரை துருவிக்கிட்டா இருக்கிற அவசியம் இல்லை. என்னோட தனிப்பட்ட கருத்து மார்க்கமா தான் நான் இது பண்ண கையில. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன செய்யணும், எங்க வேணாலும் தொழுது நேரம் வந்த சொல்லாங்க. பூமி முழுக்க அல்லாஹ்வுடைய பூமி முழுக்க உங்களுக்கு தொழில்கூடிய இடம். எங்க போறியோ குப்பை வேணா கொஞ்சம் ஒதுக்கி விட்டு தொழிலிட்டு போ. நேரம் வந்துச்சு, பிரயாசம் போக லேட் ஆகுது. சிறுக்கி மாமா ஏண்டா திருவுறா, அவன் சிறுக்கி என்ன செஞ்சுட்டு போறான். அதெல்லாம் நமக்கு தேவை என்ன, 5 நிமிஷம் 10 நிமிஷம் இமாமா இருக்க போறான். லாய் கட்டி ஃபுல்லா லட்சம் இல்ல உசுமா ஒருவருடைய சுமையை ஒரு சுமக்க மாட்டோம். நம்ம தவீதில் இருந்து சுற்றி இமாம் போடக்கூடாது, அடுக்கூடாது. தவீது பிரயாசம் வச்சுக்கிட்டு பாத்தியா இதே ஓதக்கூடிய மொழி ஓதக்கூடிய அஜெண்டா போட்டா அது கெட்ட நிர்வாகம். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், எங்கேயும் ஊருக்குள்ளே இருக்கிறோம், தூரமா இருந்து போக நேரம் இல்லை, தொழுதுட்டு போறோம்னா பள்ளி அது எங்க எவனுக்கு முன்னாடி தொழிலாலும் பிரச்சனை இல்லை. என்னுடைய உள்ளத்தை அல்லா கவனிக்கிறான், அவனுடைய உள்ளத்தை அல்லா கவனிக்கிறான். இமாம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அவன் எனக்கு இமாம். அதுக்கப்புறம் யாரு சலாம் கொடுத்துட்டு அவன் யாரும் நம்ம யாரும் அதுல அவன் செய்தா நம்ம என்ன பண்ண குசு விட்டு நிற்கான். இமாம் கொஞ்சம் சொல்லலை, காத்து விட்டாரு, வெக்கமா நிற்கான். சொல்ல உங்களுக்கு அவருக்கு தான் கூடாது, உங்களுக்கு கூடாது இருக்குமா, மக்களுக்கு கூடும். அவன் சீனியர் கட்சி அப்படியே நிற்கான்னு சரி, சுட்டு ஒடிச்சிட்டு காத்து பிடிச்சிட்டு இப்படி நிற்கான்னு இப்போ ஒடிச்சே நிற்ப தனி விஷயம். நிற்கிறாரு, என்ன செய்ய 5000 பேர் தொழுவ சேராது அப்படியே அர்த்தம். அப்ப எவனுடைய உள்ளதை பொழுதுலாம் மாறக்கூடாது. நம்ம பார்த்து மனசெல்லாம் போயிட்டே இருக்கு, துவா செஞ்சுட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மார்க்கம். இப்படி நம்ம என்ன செய்யணும், யாரையும் நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இந்த தௌஹீத் வட்டாரம் வந்த சிறுக்கிமாவே கொண்டு வர்றாங்க. 1985 காலம் உள்ள பிறகுதான் சிறுக்கிமாவை கொண்டு வர்றான். ஆரம்ப தௌஹீத் வந்து ஒரு வார்த்தையை கொண்டு வர்றான். எப்ப சேர்க்கிறான், ரசூலுல்லாஹ் கிடையாது. அபூபக்கர் சொல்றாரு, அபூபக்கர் ஆரம்ப தௌஹீத்வாதி, உமர் உஸ்மான் ஆரம்ப தௌஹீத்வாதி. எல்லாம் இந்த இவங்க தௌஹீத்வாதிகள் உள்ள வந்த பிறகு கொஞ்சம் காலம் கடந்த பிறகு 1990-95 என்ன கொண்டு வர்றாங்க, போஸ்டர் பண்ணாரு, அடிப்படையை வாங்கினாரு, மேலப்பழத்தை அலவாரத்தை வாங்கினாரு, எல்லாம் தான் பார்க்கலாம். இப்போ கூட எந்த ஊர்ல ஏகத்துவத்தை கரெக்டாக சொன்னாலும் பரவாயில்ல கட்டத்தான் செய்வான். முஸ்லீம்கள் உள்ள தர்காவாதி அந்த கவர்முத்திகள் அப்ப பார்க்கிறோம். இதுக்கு ஆரம்ப தௌஹீத் பத்தி என்ன கொடுக்குறீங்க, அது சிறுக்கிமா சிறுக்கு வைக்கிறாரு இப்படிங்கிற நம்ம வச்சு தொலைகிறான். என்ன தொழுகை எடுத்து பண்ணிக்கிறானா, இந்த தொழுவா சிறுக்கு மாதிரி தொழுவ எல்லாம் பிறகு யா முகையத்திலே ஒரு சிறுக்கா அடிக்கிறாங்க. எல்லாம் வந்து தப்பி கட்டிட்டாரு. சொல்லுங்க பாத்தியாக்கு போயிடலாம். யா முகையத்திலே ஓதுறாரு, செருப்பா அடிக்க மாட்டோம், சாமியை தொழிச்சுக்கு அடிக்க மாட்டோம். வெளியில உள்ளது உள்ள செய்யறானா எப்படி தொழிச்சுட்டு போறான், அவனுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க. இமாமுக்கு தனி விஷயம். என்னது இமாமா எனக்கு பின்னாடி உன்னை மௌனமா பின்பற்றுறேன், நீ நபியுடைப்படி தொழுவச்சி போயிட்டே இரு என்று அடிப்படையில் பார்க்கிறான். வெளியூர் கொண்டாடி வரைக்கும் வாங்கி பண்றாங்க. பதினோட சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை இமாமாக சேர்ப்பதாகனா அவனுக்கு மண்டை பெருசா இருக்கணும், அவனுடைய ஊருக்கு ஆணவருக்கு பெருசா இருக்கணும் இருக்கிறான். ஒரு அந்த அவனுக்கு கொண்டாடி அழகா இருக்கணும்னு சொல்லி குருள் முகத்தாரம் பல நூல்கள் இருக்குது. கணபி மது ஷாபி மது அவங்க மதுரை எழுதி வச்சிருக்கிறாங்க. இதுதான் சொல்றோம், வகை மட்டும் மார்க்கும், அதை விட்டு எதுவும் மார்க்கம் கிடையாது என்று சொல்றோம். அதனால துருவுறதை விட்டு செய்தாங்க. அண்ணன் தம்பி அக்கா குடும்பத்தையே தெரியும், திருவிழி அப்படி இருக்கும் அப்படி இருக்குமா. நம்ம அக்கா புருஷன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, நம்ம புருஷன் 10,000 பேர், நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, கொண்டாடி திட்டுவா. அப்படி திட்டுவாங்கிற புருஷன்லாம் இருக்கிறேன் குறைந்த எண்ணிக்கையில. அவனுக்கு அண்ணா 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுப்பா, இதை போய் அவன் உள்ளூர்ல கடை வச்சிருக்கேன். ஓடுறவனுக்கு அண்ணா வந்துக்கிட்டு 5,000 10,000 15,000 கொடுக்குறான். அதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு போவியா, அதெல்லாம் போய் தெரியும். அதில் காட்டுல வசத்தன்மை, குடும்ப பகை, உறவுகள் துண்டிப்பு, இப்படி செய்தான் கொடுப்பாங்க, இது ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்படிப்பட்டவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி ரூல்ஸ்ல உள்ளவன், இந்த மாதிரி மெத்தட போக்குள்ள எவனுக்குமே இரட்டை குழியும் கிடையாது, எல்லா பக்கம் ஒத்தை குழியும் கிடையாது. நரகத்துக்கு போய்விடுவான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக துருவாங்க எந்த விஷயத்துக்கு கொண்டாட்டிய புருஷன் துருவாங்க, புருஷனை கொண்டாட்டிய துருவாங்க, வெளிப்படையா செய்தாங்க பண்றாங்கன்னா அப்ப தேடி சேர்ப்பதை தேடி இது இப்படி செய்திய குடும்பத்துக்கு நான் குடும்பத்துக்கு கெட்ட பேர்ல உன் மகளை யாரு முடிப்பா, நீ 4 பொண்ணு எடுத்து வச்சிருக்கிறிய, பையன் எடுத்து வச்சிருக்கிறிய, பொண்ணு தருவாங்க இப்படி கேட்கலாம். வெளியே எங்கிட்ட தொலைஞ்சி போய் கண்ணு தெரியும், அவனே ஒளிஞ்சு தப்பு பண்றான், யாரு பார்த்துருவானோ அப்படின்னு தப்பு பண்றான்னு சொன்னா அப்ப துருவுறதா வெளிப்படையா தெரிஞ்சா கண்டிப்பா அறிமுகம் சொல்லணும், மார்க்கம் சொல்லணும். இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா இரட்டை குழி ஒத்தை குழி என்பது மார்க்கம் பேசுகிறது. அப்ப பல்வேறு குழி வேணுமா, இறைச்சம் தக்குவா இருக்கணும், அடுத்தவன் துருவாத வேண்டாத என்று மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். நன்மை எடுத்தீங்க தனிக்கிற மார்க்கம் துருவுறது செய்ய மாட்டேங்குதா, இன்னும் நான் சொல்ல துருவுறது
இந்த ரூமை குடி என்ன செய்யற ஆபாச படம் பார்க்கறியா பார்த்தவங்க கேட்க அவன் ஆபாச படம் பார்க்கறான் கண்ணை வந்து செத்து போறான் வெளிப்படையா பெண்கள் அறிவுரை சொல்லு அப்ப வெளிப்படையா தீமையை செய்யறான் அந்த கண்டிக்கணும் தூங்குறது என்ன செய்யறா சாயங்காலம் என்ன செய்வா இரவோட படுக்க எத்தனை மணிக்கு படுப்பா படுக்கும்போது போன என்னத்தை பாக்குறா போன் மொபைல்ல இதுல சைத்தானுடைய வேலையை புரிந்து கொள்ள வேண்டும் நன்மையை தீமையை தடுக்கணும் இந்த புரியை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல அல்லாஹ் நம்ம சொல்லி காட்டுறான் வந்து இந்த சாலிஹீன ஃபைன்னவுக்கான இது அவ்வாபுன கஃபூரா உங்கள் உள்ளங்களில் உள்ளதை உங்கள் இறைவன் நன்கறிபவன் நீங்கள் நல்லவராக இருந்தால் திருந்துவோரை அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் திருந்தன முடிவு பண்ணிட்டியா நீ நல்லவர்களா இருந்தீங்க ஏதோ ஒரு நேரத்தை தப்பு பண்ணணும் பேசணும் திட்டினா ஏற்பேத்தனை பண்ணணும் கெட்ட காரியங்களை நோக்கி வாழ்க்கை பணிகளை நகர்த்தினோம் இப்போ மூத்தாப்ப போறோம் குறைந்த காலத்திலேயே 25-30 வயசுல எனக்கு நேர்வலை கொடுத்துட்டான் நான் இனிமேல் பாவத்தை செய்ய மாட்டேன் திருந்தி வந்துடணும் இது மார்க்கம் சொல்லுது இதை புரிந்து வரணும் அதுபோல வந்து அனுக்கூலி அதுபோல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிறைய இரட்டை குடிகள் மார்க்கம் சொல்லுது அது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா திருமலை குரான் ஷரீஃபை ஒருத்தன் ஓதுறான் பெரிய ஹாஃபிஸ் அப்படி சரணம் குரான் அப்படியே சொல்லுவாங்க தன் கூட்டத்தில் எப்படி கேட்டாலே எழுதுவான் ஒரு ஆப்ஷாவை எழுதுவான் கூட்டத்தில் தம்பி எழுதுறான் ஓதுறான் 15 நிமிஷம் ஓதுறான் சுப்ஹானல்லாஹி வஸலாம் எப்படி கடந்து ஓதுறான் இப்படி ஒரு இந்த சொல்லுறது பக்கரா ஓதுறான் நடுவில் இருந்து ஓதுறான் இந்த மாதிரி இப்படி என்ன கலைச்சி குடிச்சவங்க அந்த மாதிரி குரானை சரளமாக ஓதக்கூடியவர்கள் அந்த மலக்குமார்கள் அவங்க ஓதுவாங்க மலத்தில் ஓதுன்னு பொத்து அந்த மாணவர்கள் ஓதக்கூடிய அளவுக்கு அந்த நன்மை கிடைக்கும் அவங்க ஓதக்கூடிய மாணவர்கள் ஓதலாம் என்ன நன்மையோ அந்த மாதிரி ஒரு அந்த தராதாரம் ஒரு பெரிய பிஹெச்டி பண்ணவங்க இந்த ஆய்வு படிப்புங்கிறாங்க படிப்புலே பெரிய அளவுக்கு ஒரு படிப்பு பிஹெச்டியா ஒரு ஆய்வு ஒரு பண்ணி தீர்மானிக்கக்கூடிய ஒரு படிப்பு அந்த மாதிரி பிஹெச்டி டிகிரி மாதிரி அரபிக்கில் குரான் ஓதுறாங்க இவனுக்கு ஒரு நன்மை ஓதுறான் இந்த குரான் ஓதிட்டுலாம் இவனுக்கு ஒரு நன்மை இன்னும் ஒரு சாதனை இருக்கிறான் குரான் ஓத தெரியல திக்கிறான் திணறான் முட்டுறான் ஓதுறான் இப்படிப்பட்டவன் குரான் ஓதக்கூடிய நேரத்தில் 4 பேர் பார்க்கலாம் இப்போ ஒரு வார்த்தைக்கே 10 தடவை திக்கு விடுறாரு ஒரு வார்த்தைக்கே வராத ஓத முடியல நாக்கு வர மாட்டேங்குது வைக்கப்படாத யாரு பார்த்தீங்கன்னா ஓதிக்கிட்டே அண்ணாதமான்னு சொல்லி ஒரு பாராட்டுறாங்க 1 மணி நேரம் ஓதுறான் 2 மணி நேரம் ஓதுறான் ஒரு சரளமா இருக்குங்கிறதுக்காண்டி இவனுக்கு 2 மடங்கு கூடி அப்படிங்கிறாங்க சொல்றாங்க இரட்டை கூலிக்கு உரியவன் யார் குரான் ஓதத்தை நம்மளால முடியுமா தூக்கி போட்டு போயிடாம வர முடியாது முயற்சிப்பேன் அப்படின்னு உட்கார்ந்து ஓதுறாங்க ஒரு அனுசாவை பார்த்து ஓத கற்றுக்கொள்றாங்க இப்படிப்பட்டவங்க இரட்டை கூலிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை பார்க்கிறோம் இப்படி அதுபோல அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய மனைவி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஜெய்னப் ரசூலுல்லாஹ் நம்பர்ல ஏறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துறாங்க இன்றைய தினம் பெண்களாகிய நிசா பெண்கள் சமுதாயமே யா நிசா ரசூலுல்லாஹி பெண்களை அழைத்து சொன்னார்கள் உங்களுடைய ஆபரணங்கள் தங்கம் வைதூரியத்திலிருந்து நீங்க தர்மம் பண்ணுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி அவர்கள் ஆபரணம் பண்ணாங்க தர்மம் பண்ணா உலக தூய்மையோடு தர்மம் பண்ண சொற்கள் கிடைக்குங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய சொன்ன உடனே அந்த பயானுடைய பிரச்சாரம் முடிஞ்சிச்சு பிரச்சாரமா முடிஞ்சப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஜெய்னப் தன் மாப்பிள்ளைக்கு சொல்றாங்க புருஷன்ட்ட இந்தாங்க அப்துல்லா கணவரை ரசூலுல்லாஹி தர்மம் சொல்றாங்க நான் ஏற்கனவே இவருக்கும் சோத்துக்கு வருவேன் இவருக்கு கஷ்டப்படுறாரு மாப்பிள்ளை பூசன் அப்ப அப்துல்லா உங்களுக்கு நான் காசு பணம் தர்றேன் உங்களுக்கு செலவழிக்கிறேன் என்னுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய அனாதை ஆம்பளை கொடுப்பது அனாதை சிறுவர் சிறுமிகளுக்கு நான் தான் பொருளாதாரத்தை கொடுக்குறேன் இது சதக்காவாக கேட்டுட்டு வாங்க உடனே இல்லம்மா எனக்கு நேரம் இல்லை நீயே போவான்னு அனுப்பிடுறாரு எனக்கு டைம் இல்லை நீனே நபிகள் போய் கேட்டுட்டு வாங்க உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி வர்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரும்போது பிலால் இருக்கிறாங்க ஒரு பெண் வாசல்ல நிற்கிறாங்க அந்த பெண்ணை நம்ம விசாரிக்குது ஜெயினம் வழியில வாங்க விசாரிக்கும்போது அந்த பெண்ணு சொல்றாங்க அதே கம்ப்ளைண்ட் தான் நானும் உங்களை வாங்கிட்டேன் என் புருஷன் ஒன்றுக்கு உதவாதவர் காசு பணம் இல்லாதவர் என் கருத்து தோட்டம் தரவர் காசு பணத்தை வச்சு அவருக்கு நான் வாழ்வாதாரம் கொடுத்தேன் ஏதோ அவருக்கு முடிஞ்சு சம்பாதிக்கிறாரு இவங்க அந்த பொண்ணு அதே கொடுக்கணும் நானும் அனாதை சிறுவர்கள் சிறுமிகளை நானும் பராமரிக்கிறேன் காசு பணத்தை செலவழிச்சு வளர்க்கிறேன் இந்த 2 பேரும் ஒரு இருக்கு பிலால் வர்றாங்க ரசூலுல்லாஹ் வீட்டுல இருக்கிறாங்க பிலால் சொல்லி விடுறாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊதின் மனைவி நான் ஜெய்னப் பேர் சொல்லிடாதீங்க இப்போ சட்டம் கேட்கிறாங்க மார்க்க சட்டம் கேட்கிறாங்க போய் சொல்லுங்க உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பிலால் உள்ளவரார் உள்ளாவை தூர 2 பெண்கள் வாசல்ல நிற்கிறாங்க வந்தால் நபிகள் நாயகமே அவங்க ஒரு மார்க்க சட்டம் கேட்கிறாங்க நீங்க இப்பதான் நம்பர்ல பயன் பண்ணிட்டு வந்தீங்க இவங்க வந்துக்கிட்டு தங்க ஆபரணங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் கொடுக்குமாறு
அந்த அம்மாவுக்கு சொல்லு, இரட்டை கூலி என்று சொல். இரட்டை கூலி மாப்பிள்ளையே அவர் பொருளாதாரம் சம்பாதிக்க முடியல, குறைஞ்ச அளவுக்கு தான் கொடுக்குறான், வறுமையில் இருக்கிறாரு, கொண்டாடி செல்வதாக இருக்கிறாங்க. நீ உன்னுடைய உறவுகளை செலவழிக்கிறான், செலவழிக்கிறான் என்ற காரணத்தினால் உறவுகளை அரவணைத்தது என்ற இரட்டை கூலி உனக்கு இருக்கிறது. ஒன்று தர்மம், சாதாரண தர்மம் கொடுத்த நன்மை இருக்கிறது. அதே சமயத்தில் உறவுகளை பேணி வாழ்ந்து உறவுகளுக்காண்டி, உறவுன்னா நீ மையமாறினார் யாரும் உலகத்தில் அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாம் பிரிவு வேணாம். உலகத்தில் உறவுகள் எப்படி இருக்கேன்னு உறவுகளை பார்த்தா கீரையும் பாம்பும் எப்படி ஆசிட்ட மீன் கொடுத்துறாங்க நினைக்கிறான். அண்ணன் தம்பி சீத்தா அப்படி விளையாடுறான். சீத்தா முதல்ல விளையாடுறது மாப்பிள்ளை பொண்ணு பிரிப்பான், அதற்கு அடுத்த உறவுகளை பிரிப்பான், அப்புறம் ஊர் சமுதாயத்துல போயிட்டு இருப்பான். இந்த உறவுகள்ல அண்ணன் தம்பி பேச மாட்டேங்கிறான், தம்பி அண்ணன் பேச மாட்டேங்கிறான், அக்கா தங்கச்சி பேச மாட்டேங்கிறான், தங்கச்சிக்காரி அக்கா பேச மாட்டேங்கிறான், மாமி இந்த உறவுகள் மாமா பெரியப்பா வந்து போவாரு, முன்னுக்கு திரும்பி போவான். இப்படி உறவுகள் விஷயத்துல சைத்தான் எப்படி விளையாடாம பார்த்தீங்களா? சொல்லுவாங்க, இது நரகத்துக்கு போயிடும், இந்த செயல் நரகத்துக்குரிய செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது விடுபடணும், சலாம் சொல்லி சேர்ந்து வேண்டும். அப்ப அதை பார்க்கிறோம். அதே சமயத்துல சொல்றாங்க, ஜெயினபை பார்த்து, ஜெயினபை சொல்லு இதால உறவுகளை அரவணைத்து தர்மம் கொடுத்தாங்கல்ல, இதுக்கு தான் இரட்டை கூலி. ஒண்ணு சாதாரண தர்மம் அடிப்படை தர்மம், அது ஒரு நன்மை, சாதாரண தர்மம் கொடுப்பது ஒரு நன்மை. உறவுகளை அரவணைத்ததால் இரட்டை கூலிக்குரியவர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை பார்க்கிறோம். இப்படி ஏராளமான இரட்டை கூலி சம்பந்தமான செய்திகள் வருகிறது. அதனால் இந்த இரட்டை கூலி மட்டுமல்ல, அண்ணா அதிகமான முறை என்ன செய்யலாம், நாடிய அளவு 700 ரூபாய் தாண்டி 1000 லட்சம் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யலாம், அவர்களுக்கு பூமியான முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் கணக்கின்றி நன்மைகளை வாரி வாங்கியான். அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தர வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யார் வருகிறான் முத்தப்புவாக பக்கத்து காட்டி வலா தமக்குன்ன இல்லா வாங்கி முஸ்லிமோன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரர்களால் இன்றைய ஜும்மாவுடைய 2ஆம் முறையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஜூலை மாதம் 10ஆம் தேதி 7வது மாதம் 2026வது ஜும்மாவுடைய 2ஆம் முறையில நம்முடைய இந்திய தேசம் ஒரு மகத்தான ஒரு தேசமாக இருந்த தேசத்தை அயோக்கியர்களால், திருட்டு கும்பல்களால், பாலியல் பலாத்காரத்தினுடைய அந்த கெட்ட ரவுடிகளால், அந்த காம குடிவர்களால் இந்திய தேசம் அப்படியே வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து டூரிஸ்ட் வாய்ப்புறார்கள். சுற்றி பார்க்கறதுக்கு இந்தியாவில் பல பகுதிகள் இருக்கிறது. அந்த மாதிரி உலக அதிசயங்கள், தாஜ்மஹால், பல மாதிரி குதுப்மினார், பல மாதிரி இருக்குது. தமிழகத்தில் படம் இருக்குது, செங்கோட்டை, அப்படின்னா அதெல்லாம் பல மாதிரி இருக்குது. ஒரு ஊர்லையும் டூரிஸ்ட் வரப்ப ஏற்படக்கூடிய நிலையை இந்திய தேசத்தில் ரவுடிகள் என்ற காசம், அரச பயங்கரவாதம், அரச ரவுடிஸ்தானம் ஒன்று இந்த ரவுடிகளின் அட்டகாசம், பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய நாய்கள், தெருநாய்கள், 6 மாச பிள்ளைய கற்பழிக்கிறான், 1 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறான், இவனையெல்லாம் நடு ரோட்ல காக்கையை சுத்தமாக சொல்லுங்க. இந்த அரச பயங்கரவாதம் செய்யலாம், நீதிமன்ற பயங்கரவாதம் செய்யலாம், நீதிமன்றங்களை நீதி வாங்கணும், நீதிக்கு போற அநீதிமன்றமாக இருக்கிறது, அநீதி வழங்குறாங்க என்று சொன்னால் ஒரு எனக்கே வெக்கமா இருக்குது. பாலியல் பலாத்காரம் அந்த ஊருக்கு வந்து எங்க போனாலும் 2வது முறைகளில் பாலியல் கூப்பிட்டு பேசாட்டி நமக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. என்னன்னா இவங்க எங்க எடுத்தாலும் இந்த பாலியல் குற்றங்களை பற்றி பேச வைக்கிறாங்க, நாய்கள் என்று சொல்லி இப்படி பார்க்கிறோம். இஸ்லாமிய தண்டனை சட்டம் ஒரே தீர்வு, தலையெடுக்கிற சவுதி அரேபியாவில் ஜும்மாவுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் தலையெடுப்பாங்க, அதான் தீர்வு. அப்படி எடுக்கலாம் இந்திய தேசத்துல நாய்களா? அப்படி இவங்க எடுத்தாங்கன்னு சொன்னா ஒரு பாலியல் குற்றம் இருக்குமா? இப்ப ராஜஸ்தான்ல எல்லாருக்கும் தெரியும், 13 வயசு பிள்ளைய 40 மில்லியன்கள், 33 40 மில்லியன்கள் ஸ்கூல் போயிட்டு இந்த ரிக்ஷாக்கார இறக்கி கூட்டிட்டு போய்
சினிமாவை மிஞ்சிய சம்பவங்கள். ஹோட்டலா மாத்தலாம். 5 ஹோட்டல்ல 40 மிருகங்கள் 13 வயது குழந்தையை ஒப்படைத்து கடைசியில ஐசியூல வைத்து அந்த பிள்ளை இறந்து விட்டது. என்ன சொன்ன இந்த பேஸ்புக்கை திறந்தா இதை காட்டுறாங்க. அவனை பொதுமக்கள் அடிக்கிற மாதிரி சில பேரை பிடித்து 40 குற்றவாளிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படக்கூடிய அழகிய நாய்கள். இந்த நாய்களை மக்கள் அடிக்கிறான். போலீஸ்காரன் பின்னாடி நிற்கிறான். கையெல்லாம் கத்தியால் 10-50 எத்தனை பேரை பிடிக்காங்கன்னு தெரியல. ஒரு 10 பேருக்கு பிடிச்சு வச்சு மக்கள் அடிக்கிறான். மக்கள் அடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வருது. ஏன்னா அடிக்கிற சுட்டு தலைவர் இஸ்லாம் சொல்லுது. மக்கள் அடிக்கிறீங்க. அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 13 வயசு அந்த குழந்தைய கற்பழிச்சவன பொதுமக்கள் அடிக்க முடியல. பொதுமக்கள் மேல சட்டத்தோட துப்பாக்கியால சுடு, நீதிமன்றம் உத்தரவு போடு, நீதிபதியின் தலையிடுங்க, அவங்க குற்றவாளிகளுடைய தலையை சொல்லுவாங்க. மக்கள் கேட்கிறாங்க. அப்படி பார்க்கிறோம். அதனால வந்துட்டு ராஜஸ்தான்ல மட்டும் இல்லை, இந்த நடந்துட்டு இருக்குது. ராஜஸ்தான்ல இந்த குழந்தைய கற்பழித்து கொண்டு விட்டாங்க. சரி, நாய் சைத்தான் பார்க்கிறான். அந்த பெண்ணை ரசிச்சு போன அனுமதி கிடைக்கீங்க. ரசிச்சு போகிற அழகா இருக்கிற உடம்பு இருக்குன்னு போனா இஸ்லாத்துல கூடாது. செருப்பாக அடிக்கணும். 2வது பிரச்சனை. சரி, சைத்தான் கண்ணை கட்டுப்படுத்த முடியாத நாய் அழகிய நாய் திட்டு போயிருக்கு. சில ஏகோடைய மார்பை பயந்து கொஞ்சம் தொலைஞ்சு போவாங்க. தூக்கிட்டு போறாங்க. கரும்பு காடுகளை தூக்கிட்டு போறான். சுரங்கத்துக்குள்ள தூக்கிட்டு போறான். உட்புதர்களுக்கு தூக்கி போய் கற்பழிக்கிறான். இந்த ரசிக்கிறத தாண்டி நாய் செருப்படி வாங்கக்கூடிய துப்பாக்கியால் சூட் பண்ணக்கூடியவன் அரசாங்கத்தால். அப்ப என்ன செய்யப்படுது அப்படின்னு கேட்டா, இந்த சைத்தான் வந்துகிட்டு அந்த மாதிரி ரசிச்சுட்டு போனா இஸ்லாத்தை என்ன குற்றம்? பார்வையை தாக்கல் அல்லாவுடைய மார்க்கத்துல. ஆனா கொண்டு போய் சின்ன பிள்ளை பெரியாளுக்கு குமரி கிளம்பின்னு பார்க்காம கற்பழிச்சு சாகடிக்கிறாங்கன்னு சொன்னா சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தீர்வு என்ன? சூட் பண்ணணும். அவ்வளவுதான். அல்லாவுடைய மார்க்கத்துல நீதிமன்றம், இந்திய நீதிமன்றம் இல்லைன்னு சொல்லலாம். 1-2 பேரா பிரேமலதா விஜயகாந்த் கூட சட்டமன்றத்தை சொன்னாங்க இல்லையா? அத்வானி சொன்னாங்க இல்லையா? எல்லா பேரும் பிஜேபி அத்வானி எல்லா பேரும் இந்த மாதிரி வரும்போது சுட்டுருங்க, அரபு நாட்டு சட்டம் வேணும், அவனை என்கவுண்டர்ல போடுங்க. மேற்கு வங்கத்தில் அவங்க என்கவுண்டர்ல போட்டாங்க. 12 வயசுக்குள்ள ஒரு பிள்ளையை கற்பழிச்சுட்டான்னு சொல்லி ஓட ஊட்டி என்கவுண்டர்ல போட்டா மேற்கு வங்கத்தில் சங்கிகள் ஆச்சுன்னா இப்படி பார்க்க வேண்டும் சொன்னா சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப தீர்வு என்ன? அல்லாவுடைய மார்க்கத்துல இந்த பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடியவர்களுக்கு தீர்வு தலையெடுக்கப்பட வேண்டும். அப்பதான் பயப்படுவாங்க. அடுத்தவன் பொம்பளை விஷயத்தை சேட்டை பண்ண மாட்டான், பயப்படுவான். நம்ம கையை வைக்கணும்னு சொன்னா நம்ம தலையெடுத்துடுவாங்க. அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அரபு நாட்டு சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வரணும் சட்டம் இல்லாட்டி அப்பதான் பயப்படுவான். இல்ல தொடர்ந்து பயப்பட்டு உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள யாருக்கு எங்கேயும் நடக்கலையா? உங்க பிள்ளைங்க நடக்கலையா? நடக்காதா? என் பிள்ளைங்க நடக்கும் நடக்காதா? யார் பிள்ளைங்க நடக்கும்? பள்ளிக்கூடத்தோட டீச்சர் மூலமா நடக்கும், டியூஷனுக்கு போற இடத்துல நடக்கும், யாராவது கெட்ட ஆசிரியர்கள் காம குடும்பம் சொன்னா எல்லா இடமும் நடக்கும். காலேஜில் நடக்கும். ஒரு நீதிபதியை பெண் நீதிபதியை பணத்தை கட்டி விட்டுருவான். அப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது, கற்பழிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னா கவனம் மரணத்தில் தீர்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உணர்ந்து கொண்டு செயல்படணும். அதுபோல ஒரு ஆள் புரிஞ்சுக்கலாம். எல்லாம் அந்த மீடியா செய்தித்தாள்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மீடியா செய்தித்தாள்கள் வந்து சென்னையில ஒரு 10 கொரோனா வைரஸ் மாதிரி முடியும் ஒரு 5-6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் மாதிரி அந்த செய்தித்தாள்களை அவனை அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ்காரன். அதை மீடியாவில் உள்ள விபச்சார ஊடகங்கள், இந்திய தேசத்தோட விபச்சார ஊடகங்கள் உண்மையை சொல்ல மாட்டான். உண்மையை சொன்னா எவன் பத்திரிக்கை வாங்குவான், எவன் நியூஸ் பார்ப்பான்? உண்மை இருக்காது. 5% 1% உண்மை இருக்கு. 98 மேல உள்ள சதவீதம் 98% பொய் தான். பொய் சொன்னா நியூஸ் பார்ப்பான், பத்திரிக்கை வாங்குவான், படிப்பான். உண்மையை சொன்னா இது தெளிவென்று போயிடும். அதனால வந்துட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, 8 இளைஞர்கள் சென்னையில கைது. யாரால? சென்னை மணலி புதுநகர் சொல்லிக்கிற ஒரு இடத்துல மூஞ்சலாம் இந்த சைத்தான மூஞ்சலாம் என்ன போட்டீங்களான்னு கேட்டா, இளைஞர்கள் கைது. என்னமா என்ன பட்டாக்கத்தி வச்சுக்கிறாங்க. பட்டாக்கத்தி வைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்லி கைது பண்ணிக்கலாம் போலீஸ்காரன். இளைஞர்கள் கைதா பட்டாக்கத்தி வச்சிருக்கிறான். ஆனா ரவுடிகள் கைது போட எப்படி போடணும்? பத்திரிகை செய்தாங்களையும் எவனுமே செல்ல இந்தியாவில்
போய் பண்ணக்கூடிய பயங்கரமான பட்டாக்கத்தியை வச்சுன்னா தாலியை அடிப்பான், போறவங்களுடைய வயல் செயினை எடுத்து தாலியை பறிப்பான், தங்க நகை கொள்ளை அடிப்பான், பணத்தை கொடு, பொம்பளை பிள்ளை கையை கடி மிரட்டுவான், ஆண்டியை மிரட்டுவான், கற்பழிப்பான். இந்த நாய் சைத்தான் எப்படி போடுறாங்க, இளைஞர்கள் கைது அப்படின்னு போறாங்க. இப்படிப்பட்ட இயற்கை பயிராக இருப்பாங்க பாருங்க. ரவுடிக மூஞ்ச பத்தியெல்லாம் இங்க மூஞ்சே எவ்வளவு மூஞ்சாவது இந்த கொரோனா வைரஸ் நடத்துவாங்க, அந்த மாதிரி 2019 கொரோனா வந்துச்சுல, அந்த மாதிரி முடிய பார்த்தா எல்லா தலையும் முகமா ரவுடி மூஞ்சி, ரவுடி பயிர் மூஞ்சா இருக்குது. இளைஞர்கள் கைது, பட்டாக்கத்தி மகான்கள், பட்டாக்கத்தி பெரிய அதாவது சைத்தான்கள். இந்த சைத்தான்களை சொன்னா இளைஞர்கள் கைது. பத்திரிகை செயல்படுறாங்க வேணாம். 8 இளைஞர்கள் வந்து எப்படி போடல, 8 ரவுடிகள் கைது, பொம்பளைகள் நாசமாகக்கூடிய ரவுடிகள் கைது அப்படின்னு போடுவது தான் நம்ம நாயகி என்பதை உணர்ந்து கொண்டு சைத்தான்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அரச பயங்கரவாத சைத்தான்கள், நீதித்துறை சைத்தான்கள், நீ நல்லபடியா நடந்தாலும் வரவேற்போம், இந்த ஆட்சியில நல்லது பண்றாங்க பையன் சொல்லுவோம், எந்த ஆட்சியா இருந்தாலும் நல்லது பண்ண அப்படின்னு சொல்லுவோம். நீ அயோக்கியத்தனம் அரச பயங்கரவாதம் அதை தோல்விக்கும். இதுதான் முஸ்லிம்களுடைய வீரத்துறை செயலா இருக்கணும். இந்த மாதிரி இந்த பட்டாக்கத்து சைத்தான்களை ரவுடிகள் கைது இது பேசுகிறவங்க போட்டுருக்கிறான். இப்போ சூஃபியாக்கள் மாதிரி பயங்கரமான பிற மதத்தை பெரிய சரியா நேர்மையான சாமியார் இருப்பான், நேர்மையான எல்லா மதத்திலேயே நேர்மையானவன் இருப்பான், ஐக்கியப்படி இருப்பான். இவங்களை போட்டு இந்த சைத்தான்களை போட்டுக்கிட்டு இளைஞர்கள் கைது என்ன சொல்ல வரலாம், பத்திரிகை தருவமா அதான் நாய்களா, ரவுடிகள் கைது, பெண்களை எச்சரிக்கை, முதியவர்களை எச்சரிக்கை, ஊனமுற்றவர்களை எச்சரிக்கை, எல்லாம் கஷ்டங்கள் உள்ளவர்களே, ரயில் பயணிகளை எச்சரிக்கை போட்டு பத்திரிகைகள் செய்தி போட்டா உன்னை வரவேற்கலாம். இப்போ உன்னை என்ன செய்யணும், அது போல சைத்தான்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது போல சங்கிகள் என்ன பண்ணிருக்கிறாங்க, வந்துட்டு மத்திய பிரதேசத்துல என்ன செஞ்சீங்க, பசுமாட்டோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஜும்மாவோட பேசக்கூடாது, தயவு செய்து முடிஞ்ச போலதான் பேசணும், நன்மை எடுக்கிறேன். முடிச்சு சரி முடிச்சு. அதனால வந்துக்கிட்டு ஏதாவது சொல்ல விரும்புனா சும்மா முடிச்சு சொல்லுங்க, முடிச்சிடும். எப்போ 2 மணி நேரம் முடிச்சிட்டு இருக்குது, அதனால வந்துக்கிட்டு முடிச்சிருவோம் சொல்லுங்க. அதனால வந்துக்கிட்டு சொல்ல வரதே மாட்டேன், இடையில பேசிட்டு வைங்க, மறந்து போயிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் பேசுறதே நான் முடிச்ச போல சொல்லுங்க. அதனால வந்துக்கிட்டு நான் நல்ல போய் பேசிட்டேன்னா இந்த வர சும்மா நன்மையே உங்களுக்கு கிடைக்காது. நான் சொல்லல, கபிலர் நாயகம் சொன்னாரு, சும்மா எல்லாம் பேசிட்டு போறான், முடிச்ச போறத கூப்பிட்டு பேசணும். என்ன செய்யணும் என்று கேட்டால், ஜும்மாவோட கண்ணு கிடக்குது, கையை நகர்த்து சொன்னா இப்படி செஞ்சாலும் நம்ம போயிருந்தாலும் நல்லா வைக்கிறவர்கள் இதை உணர்ந்து கொண்டு என்ன செய்யணும், அல்லாஹ் சுலமாய் வாழ்வோம், நல்ல விஷயங்களுக்கு கூட ஒரே வரும். ஒரு ஊர்ல இருந்தேன், கடலூர்ல, இந்த சைத்தான்ல வெளியே வந்தேன். 12 மணிக்கு சும்மா ஆரம்பிப்பாங்க, 12 மணிக்கு 1:30 முடியும், எல்லாம் 30 முடிச்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி முன்ன கூட வரும், அது அல்லாஹ் பொறுத்துக்குங்க. அதனால அந்த பத்திரிகை தரலாம் இது என்ன செய்யறாங்க, அப்படி இருக்கிறாங்க, நாடும் சரியில்லை, தேசமும் சரியில்லை, சட்டங்கள் சரியில்லை, அல்லாஹ் வந்து சைத்தான்கள் அனைவர்களை பாதுகாப்பானார் என்று சொல்லி ஜும்மாவுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். சின்ன சொல்ல முடிச்சிடுறேன், சரியா? அதனால வந்துக்கிட்டு ஒரு தகவலாக சொல்லிக்கிறேன். எதை கேட்டனோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். பதுக்குருவை அதுக்குருக்கும் வஷ்குருடைய